ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பூண்டு வச்சு ஒரு சட்னி பார்க்க போகிறோங்க. பூண்டு சட்னிலாலே நமக்கு நிறைய பூண்டு உரிக்கிற வேலை இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை, ஒரு கைப்பிடி அளவு பூண்டை வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு இருக்க பூண்டை எடுத்து தோலை நல்லா எடுத்துட்டு கல் உரலில் போட்டு நம்ம நைஸாக இடித்து எடுத்துக்கிறோம். இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இடித்து எடுக்கிறதா நம்ம மிக்சியில் போடுறதா இருந்தால் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை விட கல் உரலில் இடித்தோன்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவு நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் அதை வறுத்து கொடுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை இது கூடயே சேர்க்குறேன். கருவேப்பிலை வறுபட்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை இப்போ சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம சிம்லையே அதை நல்லா வறுக்கணுங்க. பூண்டு தீயாத அளவு மெதுவாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற அளவு நம்ம வறுக்கணும். பூண்டு செவந்து வறுபட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் அதை வறுத்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வறுக்கணும். மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் கருகிடக்கூடாதுங்க. சிம்மில் வச்சு நம்ம அடிக்கடி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 கப் தயிர் நல்லா கடைஞ்சி கட்டி இல்லாத தயிர் 1/2 கப் இது கூடவே சேர்க்குறேன். தயிரும் மசாலாவும் நல்லா கலந்து நல்லா திக்காக ஆகணுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாத கலந்துக்கிட்டே இருக்கணும், சிம்மில் இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம சிம்லையே வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இப்போ சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கிரேவின்னு கூட சொல்லலாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.